ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இட்லி தோசைக்கு மாவு இல்லையா? நைட்டு டின்னருக்கு அவளுடன் கோதுமை மாவு சேர்த்து சட்டுன்னு நிமிஷத்தில் ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். தினமும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை தாங்க சேர்த்துருக்கேன். சிகப்பு இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். அதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா 2 முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது மாதிரி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளே போதும். நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே கைகளால் மசிச்சு விட்டுக்கங்க. நல்லா சாஃப்டாகவே ஊறி இருக்குது. இது மாதிரி நல்லா மசித்த பிறகு இதோட மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலைகள் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க. நான் வெள்ளை எள் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் சேர்த்து செய்யலாம். நல்லா சாப்பிட சுவையாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. ஊற வச்சுருக்கோம். கூடவே வெங்காயம்லாம் கட் பண்ணி சேர்த்துலாம். அதில் இருக்க ஈரத்தை எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டு பிசைஞ்ச பிறகு தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துக்கங்க. அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் நெழுப்பான பதத்துக்கு இது மாதிரி பிசைஞ்சிட்டு இது மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சுற்றிலும் பரவலாக தடவிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கங்க. இது மாதிரி உருண்டைகளை எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருண்டையை தட்டி எடுக்கிறதுக்கு இது மாதிரி வாழையில் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க. எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் உருட்டி வச்சுருந்த உருண்டையை இதில் வச்சு கொஞ்சம் மெலிசாக தட்டி எடுத்துக்கங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமல் ஓரளவுக்கு மெலிசாக தட்டி எடுத்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வரும். சாப்பிடவும் நல்லா முறுவலாக இருக்கும். ஓரங்கள்லாம் இது மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா வட்டமாக தட்டியாச்சு. இப்போ இதில் சின்னதாக இது மாதிரி ஆள்காட்டி விரலால் ஓட்டை போட்டுக்கங்க. அப்போ தான் நடுவுலேயும் வெந்து நல்ல முறுவலாக கிடைக்கும். எப்போவுமே ஓரங்கள் தான் வெந்து முறுவலாக இருக்கும், நடுவில் வேகாத மாதிரி இருக்கும். இது மாதிரி ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்படியே சேர்த்துடுங்க. சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்து முறுவலானதும் எடுத்துடுங்க. சட்டுன்னு ஈஸியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுதுங்க. வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் கோதுமை மாவு, கடலை மாவு சேர்த்து நல்ல ஒரு ஃபில்லிங்கான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுக்கு சைடிஷ்லாம் கூட எதுவுமே பெருசாக தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும். விருப்பப்பட்டிங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்று சாப்பிட்ற இடத்துல 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்பயுமே வீட்டில் மாவு இல்லாத சமயங்களில் என்ன டிஃபன் செய்யறதுன்னு குழப்பமாக இருக்கும். ஆனால் சிம்பிளான பொருட்களை வச்சு கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் டேஸ்ட்டாக இப்படி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். தினமும் செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டே டின்னருக்கு செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.